கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதே. சுப்பிரமணியபுரம் படத்துல கண்கள் இரண்டால் படம் பாடல் மூலமா அறிமுகமாயிருக்கேன். பல வருஷமா பாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஒரு ஏக்கம் இருக்கும். ஆக்சுவலி தமிழ்நாட்டை விட கேரளாவில் தான் இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்ல ஹிட்ல இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இல்லாத ஒரு வருத்தமாகவும் இருக்குது. ஒரு சின்னதுல இருந்தே நல்லா படிச்சிருக்கலாமே, நிறைய கத்துருக்கலாமேன்ற ஒரு ஆதங்கமும் இருக்கு. இளையராஜா சார் கிட்ட ஒர்க் பண்ற எனக்கு ஒரு அந்த அனுபவம் கிடைச்சது. ஏறக்குறைய ஒரு 3 வருஷம் அவரோட அந்த படத்துல அவரோட படத்துல கூட 1, 2 பாட்டு பாடியிருக்கேன். அவர் பேரை மாத்தி போட்டாங்க. ஆல்மோஸ்ட் மியூசிக் எல்லாமே ஒரு தனித்துவமா இல்ல இப்போ. நமக்கு அது ஒரு மைனஸ் மாதிரி தான். ஒரு 10th படிக்கிற வரைக்கும் நான் சுத்தமா பாடுனதே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த +2 முடிச்சு காலேஜ் போகும்போது தான் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் சரி ஏதோ ஒரு பாட்டு வர்ற மாதிரி ஒரு இது தெரிஞ்சது. 2008ஆம் ஆண்டு வெளியான சுப்பிரமணியபுரம் படத்தில் கண்கள் இரண்டால் பாடல் அனைவர் மத்தியிலும் நீங்காத இடம் பிடித்துள்ளது. அந்த பாடலின் குரலுக்கு சொந்தக்காரர் நீலகிரி மலை மாவட்டத்தின் ஒருவர், பெல்லிராஜ். வன்முறை நிறைந்த இந்த படத்தில் பல்வேறு தரப்பினருக்கும் ஆறுதலாக அமைந்துள்ளது இந்த கண்கள் இரண்டால் பாடல். இந்த பாடல் உருவான கதை மற்றும் இசை பயணம் குறித்து நம்மிடையே விளக்க உள்ளார் பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் பெல்லிராஜ். சார் வணக்கம் சார். சார் ஃபர்ஸ்ட் உங்களை பற்றின ஒரு இன்ட்ரோ கொடுங்க சார். நான் முதல்ல நியூஸ் 18 சேனல் அனைவருக்கும் நேர்கள் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நான் பின்னணி பாடகர் பெல்லிராஜ். சுப்பிரமணியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சுப்பிரமணியபுரம் படத்தில் கண்கள் இரண்டால் படம் பாடல் மூலமாக அறிமுகமாயிருக்கேன். நீங்கள் முதல்ல இந்த பாட்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லி ஃபோன் கால் ஏதோ ஒரு அழைப்பு வந்திருக்கும் இல்லைங்களா சார்? அந்த அழைப்பு வரும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, எப்படி இருந்ததுங்க சார்? ஆக்சுவலாக அது ரொம்ப ஒரு ஷாக்கிங் மாதிரில இல்லை. ஏன்னா இப்போ இந்த பாட்டு எடுக்கும்போது இது படம்னு சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக சசிகுமார் சாரும் ஜேம்ஸ் சாராக இருக்கட்டும், அவங்க சும்மா ஒரு பாட்டு நான் வழக்கமாக அவருக்கு பாடுவேன், சில பாடலாம் பாடி கொடுப்பேன். அப்போது அந்த டைமில் அவங்க வழக்கமாக ஏதோ ஒரு ஆல்பம் வர சாங் மாதிரி அதை நினச்சிட்டு அது பாடி கொடுத்தது. அது ஃபைனலாக ஒரு 2-3 பேர் வேற சிங்கர்ஸ் பாடி திரும்ப அது எனக்கே அந்த சாங் வருதுன்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் இது ஒரு படத்தோட பாட்டு. அது 2-3 பேர் வேற பாடி கூட செட் ஆகும். கடைசியில் எனக்கே அது வந்திருக்குன்னு அப்புறம் தான் தெரியும். அது அந்த கடைசி அதெல்லாம் ஷூட்டெல்லாம் முடிச்சு கடைசியில் அதான் அந்த சாங் எடுத்தாங்க. அப்படின்னா ஒரு ட்ரையல் சாங் மாதிரி எடுத்துட்டு ஃபைனலாக ஒரு டைம் அந்த ஃபைனல் டைமில் பாடணும். அப்போ தான் அந்த படம்னு எனக்கு தெரிய வந்தது. சார் அதுலேயுமே நீங்கள் இந்த பாடல் பாடியிருந்தீங்க. பாடினதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு டீ கடையிலையோ ஏதோ ஒரு பொதுவான இடத்துல இந்த பாடல் கேட்கும்போது பொதுமக்கள் ரசிக்கும் போது உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருந்தது? இல்லை, அது ஒரு நல்ல ஃபீல் தான். ஏன்னா இப்போ சிலருக்கு என்னன்னா ஒரு பல வருஷமா பாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஒரு ஏக்கம் இருக்கும். இப்போ நான் சும்மா கேஷுவலாக தான் இப்போ ஆர்கெஸ்ட்ரா அது மாதிரி தான் பாடிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஒரு ஜேம்ஸ் தெரிஞ்சதுனால அப்படி வந்ததுனால ஆனால் இது எடுத்தோன்னே இப்படி வந்துருச்சு. அது கேட்கும்போது சரி இவ்வளோ ஹிட்டா அப்படிங்கும்போதெல்லாம் நமக்கு டக்குன்னு அது ஒரு இது மாதிரி வந்தது. நமக்கு ஒரு ரொம்ப நாள் ஒரு காத்திருப்புலாம் இல்லை. அதனால வந்தது அப்படின்னா என்னாச்சுன்னா ஒரு டைம் என்னோட ஃப்ரெண்டு என்னோட காலேஜ் மேட்டு மியூசிக் காலேஜில் படித்த பையன் 2 பேருமே என் முன்னாடியே உட்காந்துட்டு அவன் ரொம்ப நாள் கேப்பு. அப்போ அவன் இந்த பாட்டை பாடிட்டு இருக்கிறான். சரி நான் ஒரு வேளை சரி இவனுக்கு தெரிஞ்சுதான் பாடுறான் போல அப்படின்னு பார்த்துட்டா இது இப்படிடா பாட்டு இப்படி இருக்கு, பாட்டு நல்ல பாட்டு தான் அதுக்கு என்ன அப்படின்னு. அப்புறம் அதை பற்றி பேசவே இல்லை. கடைசியில் தெரியுமான்னு பார்த்தா அவனுக்கு நான் பாடினதே தெரியாது அவனுக்கு. ஸோ அது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. அப்புறம் போகிற இடத்துலலாம் எங்கே திரும்பினாலும் அந்த டைமில் இந்த பாட்டு தானே. ஆக்சுவலி தமிழ்நாட்டை விட கேரளாவில் தான் இந்த பாட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ஹிட்டில் இருந்தது. அப்புறம் தான் தமிழ்நாட்டுக்கு வந்தது. ஸோ அந்த பாட்டு பட்டி தொட்டியெல்லாம் பாடும்போது நமக்கு அது கொஞ்சம் அது பழகி போன மாதிரி ஒரு இதுதான். அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபீல் ஏன்னா நம்ம ஒரு சின்ன சின்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக பண்ணிட்டு வரோம்ல, அப்போ ஒரு பெரிய ஒரு மாசாக வரும்போது அதோட ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கான ஒரு சந்தோஷம் இருந்தது. சார் நீங்கள் இந்த இசைத்துறையில் பல்வேறு இசையமைப்பாளர்களோட நீங்கள் பணிபுரிஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு இந்த இவங்க கூட்டலாம் பேச முடியுமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபீல் இருக்குங்களா? ரொம்ப பிடிச்சமான இசையமைப்பாளர் யாரு? கண்டிப்பா. ஏன்னா நம்ம வழக்கமா எல்லாருக்குமே அந்த ட்ரீம் இருக்கும். ஏஆர் ரஹ்மான் சாரா இருக்கும், இல்ல இளையராஜா சாரா இருக்கும். இளையராஜா சார் கிட்ட ஒர்க் பண்ற எனக்கு ஒரு அந்த அனுபவம் கிடைச்சது. ஏறக்குறைய ஒரு 3 வருஷம் அவரோட அந்த அவரோட படத்துல கூட 1, 2 பாட்டு பாடியிருக்கேன். அவர் பேரை மாத்தி போட்டாங்க. பாலராஜன் போட்டாங்க. 2 பேர் சேர்ந்து பாடின பாட்டு.
ஸோ அவரோட நெறைய பாட்டோட படத்துல அந்த ரீ ரெக்கார்டிங்லாம் நெறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட நெறைய அவுட்டோர் ஷோஸ் வந்து ஃபாரின் ஷோஸ் எல்லாம் ஆஸ்திரேலியா, லண்டன் அதெல்லாம் அவரோட ஒரு 2, 3 வருஷம் அவரோடயே பயணம் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அவரெல்லாம் வந்து ஏன்னா அவர் பாட்டு கேட்டு வளர்ந்து இது பண்ணி திரும்ப அவரோட இருக்கும்போது அந்த ஒரு ஒரு பெரிய பெருமை தான். சரி நம்ம ஏதோ பொறந்ததுக்கு நம்ம அத ஒரு அச்சீவ் பண்ணிட்டோன்ற ஒரு பெருமை கண்டிப்பா இருக்கு. சார் அதுலயுமே வந்து இப்போ ஒரு காலகட்டத்தில வந்து எல்லாத்தோட வாய்ஸுமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சேமா தான் இருக்குங்களேங்க சார். இப்போ பழைய காலத்தில வந்து பல்வேறு வேற வேறுபாடுகள் இருந்தது. இப்போ வந்து எல்லார் வாய்ஸுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாரி இருக்கு. அது குறித்து உங்களோட கருத்து என்னங்க சார்? ஆக்சுவலா ஒரு ஒரு சிங்கர்னா அது கரெக்ட்டா அத கண்டுபிடிச்சுட்டா அது நல்லதுன்னு நெனைக்கிறது. அப்போ இவர்தான்றது வந்து அது தனித்துவம் தெரியுது இல்லையா? இப்ப என்னாச்சுன்னா, இது தமிழ்நாடுன்னு மட்டும் இல்ல. இப்ப நீங்க கேரளா எடுத்துக்கிட்டாலும், ஆந்திரால எடுத்துக்கிட்டாலும், கர்நாடகா எடுத்துக்கிட்டாலும், ஹிந்தி பாட்டு எதுவா இருந்தாலுமே, இப்ப ஆல்மோஸ்ட் மியூசிக் எல்லாமே ஒரு தனித்துவமா இல்ல இப்போ. எல்லாருமே இப்ப முன்னெல்லாம் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மாரி மியூசிக் இருந்தது. இப்ப பார்த்தா எல்லாமே சேமா தான் இருக்கு. எல்லாம் ஆல்மோஸ்ட் ஏன்னா அவங்களும் ஆ இந்த பேன் இண்டியான்னு சொல்லி இப்ப எல்லாருக்குமே ஆகுற மாரி வேற வந்துருச்சுங்களா? அப்ப மேக்ஸிமம் பார்த்தா ஹிந்தி சிங்கர்ஸோட வாய்ஸும் அப்படிதான் இருக்கு. நம்ம அவங்கள சொல்ற வரைக்குமே நமக்கு தெரியாது. பர்ட்டிகுலர் சிலரோட உடனே கண்டுபிடிக்கலாம். ஆனா மேக்ஸிமம் சிங்கர்ஸோட இது வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா தான் இருக்குது. அது வந்து நமக்கு அது ஒரு மைனஸ் மாரி தான் தெரியுது. ஏன்னா நம்ம அட்லீஸ்ட் வந்து என்னோட பாட்டெல்லாம் வந்து என்னோட பேர் என்ன யாருமே நெறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா என்னோட பேரு, அ அந்த பாட்டு வந்தோனே அந்த சாங் வந்து எப்படி இருந்தாலும் அதுக்கு டக்குன்னு வேற ஒரு மேட்சிங்கா இதுவரைக்கும் அந்த அந்த மாரி ஒரு வாய்ஸ்ல வந்தது மாரிலாம் ரொம்பலாம் சொல்லல எனக்கு. அந்த பாட்டு பார்த்தோனே அது ஒரு ஒரு தனித்துவமா இருக்கிறது வந்து எனக்கு அது ஒரு பெருமை தான். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்திலிருந்து ராகுல் சந்திரன்.